ஹாய் கைஸ், பிரெக்னன்சியில் எந்தெந்த ஸ்கேனு எந்தெந்த வீக்கில் எடுக்கணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இதை நான் எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேட்டிங் ஸ்கேன். ஸோ டேட்டிங் ஸ்கேன் வந்து 6 to 8 வீக்ஸில் எடுப்பாங்க. நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி ஆர் என்டி ஸ்கேன். என்டி ஸ்கேன் வந்து 11 வீக்ஸ்லேருந்து 13 வீக்ஸ் ப்ளஸ் 6 டேஸில் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்கேன் வந்து அனாமலி ஸ்கேன் ஆர் டார்கெட் ஸ்கேன், இல்லைனா டார்கெட் இமேஜிங் ஃபார் ஃபீட்டல் அனாமலி, இல்லைனா லெவல் 2 ஸ்கேன்னு சொல்லுவாங்க. இது வந்து 18 வீக்ஸ் டு 20 வீக்ஸில் எடுப்பாங்க. எக்ஸ்டெண்ட் வந்து 22 வீக்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த அனாமலி ஸ்கேன் மட்டும் மேண்டேட்ரி ஃபார் ஆல் ப்ரெக்னென்ட் ஃபீமேல். நெக்ஸ்ட் வந்து க்ரோத் ஸ்கேன் 32லேருந்து 34 வீக்ஸ்க்குள்ளே எடுக்கணும். பிளசண்டல் லொக்கேஷன் வந்து 32 வீக்ஸ்லேயும் எடுப்பாங்க. திருப்பி 36 வீக்ஸ்லேயே ரிப்பீட் பண்ணுவாங்க. ஃபீட்டல் எக்கோ வந்து 20லேருந்து 24 வீக்ஸ். இந்த ஃபீட்டல் எக்கோ எப்போ எடுப்பாங்கன்னா, ஏதாவது கன்ஜெனட்டல் ஹார்ட் டிசீஸ் சஸ்பெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஃபீட்டல் எக்கோ எடுப்பாங்க. இப்போ டேட்டிங் ஸ்கேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு பர்சனை டேட் பண்ணுறதுக்கு 6 to 8 வீக்ஸ் மினிமம் நம்ம வந்து டேட் பண்ணுறதுக்குன்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்டி ஸ்கேன். என்டி ஸ்கேன் வந்து ஆட் நம்பர்ஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 11 to 13 வீக்ஸ் to 6 டேஸ். அனாமலி ஸ்கேன் வந்து +18 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 18லேருந்து 20 வீக்ஸ் இல்லைனா 22 வீக்ஸ் கூட எடுப்பாங்க. க்ரோத் ஸ்கேன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 32லேருந்து 34 வீக்ஸில் தான் எடுப்பாங்க. இப்போ இந்த ஸ்கேன் ஆர்டர் எப்படி சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, டிஎன்ஏ இதோட கம்ப்ளீட் பிடிஎஃப் எந்தெந்த ஸ்கேனில் என்னென்ன பார்ப்பாங்கன்னு வேணும்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பிடிஎஃப்